எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ, லைக் குட் நாட் ரிசால்வ், எப்போல்லாம் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும் போதோ இல்லைனா என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும் போதோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா குட் நாட் ரிசால்வ் த டிபெண்டன்சி அப்படின்னா, இதை எப்படி வந்து இந்த இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கமாண்ட் தேவைப்படும், npm config set legacy-peer-deps to. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சிஸ் வெர்ஷன் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசால்வ் பண்ணிடும் நம்ம npmல legacy peer கான்ஃபிக் பண்ணி ட்ரூன் ஆக்கும் போது. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் இது எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த கமாண்டை ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடும். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஜூம் கொடுத்து தட் மீன்ஸ் நான் பேக்கேஜ் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்து பார்க்குறேன், இன்ஸ்டால் ஆகுதா இல்லை சேம் இஷ்யூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒன்ஸ் வந்து நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும். பார்ப்போம் அந்த எரர் வந்து இன்ஸ்டால் ஆகுதா இல்லை திருப்பி அந்த எரர் வருதான்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து இந்த கான்ஃபிக் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த எரர் வராது. ஸோ நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேக்கேஜையோ இல்லை ஏதாவது ஒன்றும் நீங்கள் வந்து செட் க்ரியேட் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இனிமேல் அந்த டிபெண்டன்சி நாட் ஃபவுண்ட் எரர் வந்து வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம், லோக்கலாகவோ இல்லைனா ரூட் ப்ராஜெக்டாகவோ. ஸோ அந்த கான்ஃபிகர் பண்ணக்கூடிய கமாண்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, அந்த கமாண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.